வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், இந்த இடத்துல வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு பர்சனை ஆட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அன்எக்ஸ்பெக்டட் காம்போ அப்படின்ட்டு சொல்லி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த முறை யார் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல. கண்டிப்பாக சென்டரில் இருக்கிறது சுவாமி. அடுத்து இன்றைக்கி தேர்ட் பர்சனாக கொடுத்தது ரேவதி அவர்களாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது பார்த்திங்கன்னா ஒரு மெயில் லுக், அதாவது தப்பாக சொல்லலை, தலையில் முடியலாமல் அந்த மொட்டையாட்டை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக் தான். ஹேர்லாம் இருக்க மாதிரி தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இவர் அதுக்கு மேட்ச் ஆகிறாங்க. அதே மாதிரி அவரையும் டேக் பண்ணியிருக்காங்க மிஸ்டா அப்படின்ட்டு. ஸோ அவருடைய இதில் ஒரு சைடு மட்டும் தோடு இருக்கும், அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா. ஆனால் இவர் 2 பக்கமும் தோடு போட்டிருக்காங்க. ஸோ சும்மா ஒரு பிளாக் இமேஜுக்கு அப்படி க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, நேற்று டேக் பண்ணதில் விக்கா ஃபேன் பேஜஸ் டேக் பண்ணிவிட்டு ரேவதி அவர்களையும் கலர்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. இப்போ சுவாமி கூட இருக்கிறது எல்பியா ரேவதியா அப்படின்ட்டு எனக்கும் டவுட் வரும்போது, ரேவதி அவங்ககிட்டயே ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஐயோ எனக்கும் தெரியல செல்லும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. உங்கள் நேம் இருக்குது அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவங்க நேம் இருக்கும்போது கூப்பிடாமல் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் தான். என்னுடைய ஒரு கெஸ் என்னென்னா, எல்பியோட இந்த பர்டிகுலர் இமேஜுக்கு மேட்ச் ஆகலை எல்பி. ஆனால் உண்மையுமே அவங்க இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்தோன்னே நானுமே வந்து எல்பியும் சுவாமின் தான் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டட் ஆனோம். ஏன்னா எனக்கு இப்போ எல்பியா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த லுக் வந்து எல்பியோட லுக் மாதிரி தெரியல. அது நேற்றுமே எனக்கு அந்த லுக்கில் டவுட் இருந்துச்சு தான். ஆனால் சுவாமியோட ஹேர் ஸ்டைல் இந்த லுக்கோட மேட்ச் ஆகுது. ஆனால் எல்பியோடதில் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வெளிநாட்டுக்காரங்க இல்லைன்னா ஒரு ஆங்கரோட லுக்கில் அது மாதிரி தான் இருக்காங்க. ஓகேவா, சாரியோ சுடியோ வியர் பண்ணியிருக்க மாதிரி அந்த லுக்கில் இல்லை. இப்போ நம்ம சுவாமியோட லுக் தெரியுது இல்லையா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில், அதே மாதிரி அந்த லுக் எனக்கு யாருன்னு தெரில. ஒருவேளை அது ரேவதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸு. ஏன்னா ரேவதி அவர்களையும் டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபன்காக தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இந்த முறை வந்து யார் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணாமல் அவங்க பண்ணிகிட்ருக்கிறதுனால கன்ஃபார்ம் சுவாமி, கன்ஃபார்ம் விக்கா எனக்கு தெரிலங்க. ஆனால் கன்ஃபார்மாக சுவாமி போகிறாரு, அது நல்லா தெரியுது. பட் ஆனால் விக்கா ஃபேன் பேஜை அவங்க நேற்றுலாம் டேக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ரேவதி அவர்களையும் டேக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால சுவாமி கூட இருக்கிறது ரேவதியா விக்காவா எல்பியா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா, இன்னொரு பர்சன் வந்து கிஸ்டாவா அவர் தான். ஓகேவா, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த பக்கம் தேர்ட் பர்சனாக இன்றைக்கி ரிவீல் பண்ணது. பட் நேற்று சுவாமி கூட ரிவீல் பண்ண பர்சன் வந்து ரேவதியா எல்பியா அப்படிங்கிறது எனக்கும் சந்தேகம். ஒரு புரிதலுக்கு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை கொடுத்துட்டு நான் ஏமாற்றம் கொடுத்துட்டேன் இல்லையா. ஏன்னா வராங்க நான் சொன்னாங்க, நானும் அதை அப்டேட் பண்ணேன். ஆனால் விக்கா வரல. பட் ஆனால் விக்கா வராங்கன்னா அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணாவே பயங்கரமான இது இல்லை. அவங்க ரிவீல் பண்ணாமல் இப்படி ஹைட் பண்ணுறதே கொஞ்சம் விளையாட்டுத்தனம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள்.